வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை உயர்நீதிமன்றம் அருகில் மாவட்ட கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு மக்கள் கட்சி சார்பில் சென்னை மாவட்ட கலந்தாய்வு கூட்டமானது நடைபெற்றது. முன்னதாக இந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு கட்சியின் தலைவர் ராமராஜன் அவர்கள் தலைமை வகித்தார். இந்நிகழ்வானது சென்னை உயர்நீதிமன்றம் எதிரே உள்ள ஹோட்டல் ரங்கவிலாஸ் அரங்கத்தில் நடைபெற்றது. அதன் பின்னர் செய்தியாளரை சந்தித்த கட்சியின் தலைவர் ராமராஜன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியும் சினிமா தலைமை தவிர்த்து மக்கள் சக்தி வாய்ந்த ஒரு அரசியல் களத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் பேசிய அவர், நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜல்லிக்கட்டு மக்கள் கட்சி 234 தொகுதிகளிலும் தேர்தலை சந்திக்க தயாராக உள்ளதாகவும், அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் தங்களுக்கு ஆதரவு கேட்டிருக்கும் நிலையில் தங்களுடைய கட்சி சார்பில் 2 தொகுதிகள் கேட்டுள்ளதாகவும் அவர்கள் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறியுள்ளனர். அப்படி இருக்கும் பட்சத்தில் தேர்தலில் போட்டியிடுவோர் 175 மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. மீதமுள்ள மனுக்களை பெறப்பட்டு விரைவில் வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யப்படும். எங்கள் கட்சியினுடைய முக்கிய நோக்கம் அனைவருக்கும் கல்வி, ஏழை பணக்காரன் வேறுபாடு இன்றி மருத்துவம், வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும். விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்றப்படும். நெசவாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும். தூய்மையான அரசியலை முன்னெடுப்பதே ஜல்லிக்கட்டு மக்கள் கட்சியின் முக்கிய நோக்கம் என்று தெரிவித்தார். இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் மாநில, மாவட்ட மகளிர் அணி தலைவி, மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.